அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு வணக்கம். இது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவு. இன்றோடு அனைத்து தெய்வங்கள் மற்றும் அபிராமி அன்னையின் பேரருளாலும் அபிராமி பட்டரின் அருளாலும் உங்கள் அனைவரின் ஆதரவாலும் அபிராமி அந்தாதியின் 100வது பாடலையும் அதன் நிறைவு பாடலான நூற்பயனையும் பாடி வெற்றிகரமாக நிறைவு செய்ய போகிறோம். பொதுவாகவே நாம் இறை மந்திரங்களையும் துதிகளையும் 3 முறை ஆவர்த்தனம் செய்து உச்சரிக்கும் பொழுது அது நமக்கு இரட்டிப்பு நேர்மறை ஆற்றலையும் ஆழ்ந்த மன அமைதியையும் தரும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் தினமும் அன்னை அபிராமியை அல்லது அவளை காமாட்சி, மீனாட்சி அல்லது வேறு எந்த ஒரு அம்பாள் ரூபத்திலும் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் மிக எளிதாக பின்பற்றும் வகையில் ஒவ்வொரு பாடலையும் கைப்பட எழுதி அழகாக 3 முறை படித்து அன்னைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். தொடர்ந்து 100 பாடல்களையும் படித்து மனப்பூர்வமாக அன்னைக்கு சமர்ப்பித்தது மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிறைவையும் தருகிறது. நம் மீது நம்பிக்கை வைத்து நம்மோடு தொடர்ந்து பயணித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாம் பாடலுக்குள் செல்வோமா? அதற்கு முன்பு இந்த 100வது பாடலுக்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய தவறியவர்கள், செய்ய விரும்புபவர்கள் நாம் மேலே லிங்க் கொடுத்துள்ளோம். அந்த லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். சரி, இத்தகைய அரிய தமிழ் மாலையான அபிராமி அந்தாதியை நமக்கு வழங்கி அன்னை அபிராமியின் திருவடி நிழலில் நம்மை சேர்க்க வழிகாட்டிய அபிராமி பட்டர் சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி நன்றி கூறிக்கொண்டு 100வது பாடலுக்குள் நாம் செல்கிறோம். பாடலை காண்போமா? குழையை தழுவிய குன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருதும் திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழைய பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. அடுத்த பாடல் நூற்பயனாகும். இந்த அபிராமி அந்தாதியை முழுவதும் படித்ததின் நூற்பயனாகும். பார்ப்போமா? ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அன்பர்களே, மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான அபிராமி அந்தாதி பாடல் எது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் தினமும் எளிமையாக தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏதுவான வீடியோக்களை தொடர்ந்து நாம் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாடலுக்கு அடுத்த பதிவு மரபாக அபிராமி அந்தாதி பாடி முடித்த பிறகு பாடக்கூடிய கலையாத கல்வியும் அப்படின்னு 16 பேர்களையும் வேண்டி பாடக்கூடிய பாடல். அதை நாம் அடுத்து போட போகிற பதிவு. அதையும் மறக்காமல் பார்த்துருங்க.
மிக்க நன்றி மக்களே. மிகவும் ஆத்மார்த்தமான நன்றியுடன் இன்றைய பதிவு முடிவடைகிறது. நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.